ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இந்த டாபிக் நிறைய தடவை ரெக்வெஸ்ட் பண்ண டாப்பிங்க. உங்களுடைய க்ரஷ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அதான் டாபிக். ஸோ 3 பயல் வச்சுருக்கேன். பயல் 1 இந்த பிங்க் கலர் ஃப்ளவர், பயல் 1. பயல் 2 இந்த க்ரீன் கலர் பெட்டல், பயல் 3 ஃப்ளத்தர். ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்கள்கிட்ட பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஸோ கார்ட்ஸ் எடுத்துடலாம். ஃபஸ்ட் உங்களுடைய க்ரஷோடைய ஐடென்டிட்டி என்ன அதுதான் பார்க்கணும். யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பயல் 1 அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன உங்கள் மேலே, அண்ட் நம்பர் 3 அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன. ஓகே, ஸோ இது பயல் 1. பயல் 2 அவங்களுடைய ஐடென்டிட்டி, அவங்களுடைய ஃபீலிங் வைஸ் அண்டு அவங்களுடைய இன்டென்ஷன். பயல் 2. பயல் 3 அவங்களுடைய ஐடென்டிட்டி, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் இன்டென்ஷன். ஸோ 3 பயலுங்க. ஸோ சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்குரிய பயல் இதுவாக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பயல் 1 போயிடலாம். பயல் 1 இந்த டார்க் பிங்க் ஃப்ளவர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ உங்களுடைய க்ரஷ் ஐடென்டிட்டி என்ன அப்படின்றது பார்க்கலாம். 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பர்சன் ஒரு மூவிங் அப்படின்ற மாதிரி இது எப்போவுமே இவங்களுடைய தாட்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி, இது ஒரு ஒர்க்கிங்கில் இருக்கலாம், இல்லை ஒரு ஏதாவது ஒரு விஷயம் தேடல்கள் அப்படின்ற நிறைஞ்சவங்க. ஓகே, ஸோ இவங்க லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும். அவங்களுடைய கரியர் வைஸில், அவங்களுடைய ஒரு பேஷனில், அவங்க நினைக்கிற விஷயத்தில். ஸோ ஒரு ஃபார்வேர்ட் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு எப்போவுமே ஒரு நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு இருக்கும். இவங்க லைஃப்லேயே அந்த மாதிரி ஒரு தாட் உடைய பர்சன். இவங்க மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசி ராசி லக்னமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க ஒரு 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 மார்க்கெட்டிங் சைடில் இருக்கிறதுக்கும், இல்லை ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுக்கும், இவங்க ஒரு ஜனவசியம் நிறைஞ்சவங்க. இவங்க ஒரு பேஷன் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஆர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு தனித்துவம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்களுக்கு மணி வைஸில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் அப்படின்றது தெரியுது. ஸோ அதனாலேயே ஒரு நிலையான ஒரு கோட்பாடு கொண்டவங்க. அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஒரு இருக்கணும், அதாவது லைஃப் ஸ்டைல் இருக்கலாம், இல்லை அவங்களோட ஆசைப்படுற விஷயமா இருக்கலாம், ஒரு கோல் அச்சீவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன். ஸோ இவங்களுக்கு எப்படின்னா உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு க்ரௌட் அப்படின்றது இருக்குங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு கற்று வச்சுருப்பாங்க. லேர்னிங் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும் டெய்லி. அதாவது இவங்களுக்கு எப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இவங்க கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு எந்த ஃபீல்டாக இவங்க இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு பர்சன். ஓகே, ஸோ பர்சனாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நார்மல் விட கொஞ்சம் மீடியம் அப்படின்னு சொல்லலாம், மீடியம் சொல்லலாம். ஓகே, ஓகே, மீடியம் கலர், மீடியம் ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, பட் இவங்க ஒரு கோல் அச்சீவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்களுக்கு ஒரு மைண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. பட் இவங்க நினைக்கிற விஷயத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு இது தெரியுது. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அந்த ட்ரீம் ஒரு கேப்சர் பண்ணுறவங்க, கேட்ச் பண்ணுறவங்க, அப்படிப்பட்ட ஒரு பர்சன். ஓகே, ரிலேட்டட் இன் ஒர்க் சைடு, இல்லைனா இவங்களோட ஃபேமிலியில் எது வேணாலும் இருக்கட்டும். ஓகே, ஸோ இவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அதான் பார்க்க போகிறோம். ஃபீலிங் வைஸ் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு இவங்க இவங்களோட ஃபீலிங்ஸ் சைடு ஒரு பேலன்ஸில் வச்சுருக்காங்க, ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற, உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது தெரியுது. பட் இவங்க இன்னும் ஓப்பனாக பண்ணலை. இவங்க மெயினாக இந்த மணி வைஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஒரு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா,
ஒரு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வரும்போது ஒரு 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 நடுவில் ஒரு கோடு இருக்கும். அந்த கோடில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரல. அதாவது ஒரு அது அது அந்த கோட் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, அந்த கோடை தாண்டலை அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த அந்த எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இன்னும் இங்கே வந்து ஒரு முடிவு எடுக்கலை, டிசைட் பண்ணலை, இல்லை இவங்க மனசில் இருக்கிறது வந்து உங்கள்கிட்ட சொல்லலை. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரியாரிட்டி வைஸ் இவங்களுக்கு வந்து பென்டக்கிள்ஸில் இவங்களோட ஒர்க்கிங்கில் இவங்க நினைக்கிற விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியுது. ஃபைனலாக இவங்களோட இன்டென்ஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்ற பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கனெக்டிவிட்டி பிகின் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி தான் எனக்கு தெரியுது. இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு கனெக்டிவிட்டியில் வந்து ஒரு ஹோப் இவங்க வச்சுருக்காங்க, உங்கள் மேலே வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் இவங்களுடைய ரீடிங். உங்களை பற்றி நினைக்கிற விஷயம் ஒரு பேலன்ஸில் தான் இப்போதைக்கு இவங்க போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்களுடைய சிச்சுவேஷன் வந்து ஒரு இன்னும் ஸ்டெபிலிட்டி இவங்க கொண்டு வரல. ஸோ இப்போதைக்கு இவங்களால வந்து ஓப்பனாக இவங்க நினைக்கிற விஷயத்துக்கு வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டிங்களா, இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களா, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் இவங்ககிட்ட இருந்து எனக்கு வருது. ஸோ அதனால் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, பட் பேலன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. கனெக்டிவிட்டி வந்து ஒரு கண்டினியூ பிகின் பண்ணணும் அப்படின்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய ரீடிங். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து பைல் 1, பைல் 2 போயிடலாம். பைல் 2 இந்த க்ரீன் கலர் பெட்டல் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ உங்களுடைய க்ரஷ் உடைய ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்துடலாம். த எம்பரர் வந்திருக்கு. ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல் தான் சொல்லுவேன். எம்பரர் வரும்போது செவ்வாயுடைய ஆதிக்கம் வந்து ஒரு ஆளுமை திறன், அதிகாரம், ஒரு பேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு ஃபேமிலி வைஸ் ஒரு கல்ச்சரடாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து 139 சீரீஸ். அதே மாதிரி மேஷம், சிம்மம், தனுசு ராசி லக்னமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு வந்து கோபம் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து ஒரு ஓப்பன் மைண்டட், அதாவது வந்து ஒரு யோசித்து பேசுகிறத விட அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அப்படியே ஓப்பனாக பேசுகிறவங்க. மேபி இந்த பர்சன் வந்து உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறவங்க. இவங்களுக்கு வந்து இவங்களுடைய மைண்ட் செட்டை வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய இருக்கும். கொஞ்சம் நிதானம் அப்படின்றது குறைவு, அதே மாதிரி விட்டு கொடுத்துட்டு போகிறதும் குறைவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பர்சனாலிட்டி வைஸ் வந்து ஹைட் அண்ட் வெயிட்டாக ஒரு ஜெஜென்டிக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெல்த் கான்சியஸான பர்சன், ஜிம் போகிறவங்க, இல்லை ரொட்டீன் எக்ஸசைஸ், இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயம் இவங்க வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது. இவங்க உடம்புல வந்து டேட்டூஸ் கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இவங்க வந்து இவங்களோட லுக்ஸை வந்து அதிகமாக கேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட பர்சன் இவங்க வந்து ஒர்க்கிங்கில் வந்து பார்க்கும்போது ஏதாவது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து இந்த சர்வீஸ் அந்த மாதிரி ஒர்க், ஒரு சொசைட்டி பேஸ், இல்லைன்னா வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுக்கும், இவங்களுக்கு வந்து உட்கார்ந்து வேலை பார்க்குறத விட ஒரு ட்ராவலிங் பண்ணி ஒர்க் பண்ணுறது, இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுறது, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், இன்ஜினியர்ஸ், சிவில் சம்மந்தப்பட்ட விஷயம், மெக்கானிக்கல், இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ், ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயம், ஆட்டோமொபைல், இல்லை வந்து மெக்கானிக்கல், அந்த மாதிரி ஒரு இதில் தான் இவங்க, இந்த ஃபீல்டில் தான் இவங்க இருப்பாங்க. சிலர் வந்து ஒரு டாக்டர்ஸாக இருக்கிறதுக்கும், நர்ஸ், அந்த ஃபீல்டில் இருக்கிற அந்த சம்மந்தப்பட்ட விஷயம், நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபயர் ஒர்க்ஸ் அந்த மாதிரியும் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ சில வந்து கோச்சர், ட்ரைனராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் இவங்களோட இருந்து வருது. ஸோ இவங்களோட ஐடென்டிட்டி இது தான். ஸோ செல்ஃப் ஒரு இது இருக்கும். ஸோ இவங்க வந்து கஷ்டப்பட்டு முன்னேறியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் வருது. ஸோ இவங்களோட லைஃப்பில் வந்து இவங்களோட முன்னேற்றம் என்று இவங்க வந்து பார்த்து ஒரு இது
பண்ணது அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு வந்து இவங்க யாரோடைய ஃபோர்ஸும் இருக்காது. ஸோ இவங்களுக்கு என்ன இஷ்டம் இருக்கோ அது மாதிரி இவங்க பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இவங்களுடைய ஃபீலிங்ஸ் சைடு உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோ உங்கள் மேலே அப்படின்றத பார்க்கும்போது 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஓகே, எனக்கு வந்து இவங்களுடைய வைப் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் இருக்கலாம். பட் இவங்களுடைய மனசில் இருக்கிறது வந்து இன்னும் ஓப்பன் அப் பண்ணலை. ஒரு ஹைடிங் இது தான் எனக்கு தெரியுது. இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எனக்கு ஹைடிங் இது தான் வருது, சொல்லலை அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. சிலருக்கு வந்து ஒரு தேர்ட் இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இங்கே தெரியுது. ஸோ அதனால் இவங்களுடைய மனசில் இருக்கிறது வந்து சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது உங்கள் மேலே. பட் ஃபீலிங்ஸ் வைஸ் இருக்குது. பட் ஒரு ஒரு மினிமம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மினிமம் டு ஒரு மீடியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் இது வந்து ஒரு ஒரு கோட் கன்ஃபார்ம் பண்ணலாம். செவன் ஆஃப் கப்ஸ். ஓகே, இது என்ன காமிக்குது அப்படின்னா 7 ஆஃப் கப்ஸ் அண்டு 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வரும்போது சிலர் இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் சிச்சுவேஷன் அப்படின்றது தெரியுது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஆப்ஷன் இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம், இல்லை அந்த பர்சனுக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வைப் கூட எனக்கு வருது. பட் ஃபீலிங்ஸ் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட கார்ட் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு இவங்களுடைய ஃபீலிங் சைட் வந்து ஒரு ஸ்ட்ராங் வைப் எனக்கு தெரியலை, ஒரு நார்மல் வைப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, இவங்களுக்கு வந்து மனசில் இருக்குது. ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இவங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ஒரு ஃப்ளர்ட்டிங் எனர்ஜியும் தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் இவங்களோட இருந்து வருது. மேபி இந்த 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 பர்சனை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இவங்க வந்து தெரிஞ்சு இந்த மாதிரி உங்களை வந்து வெயிட்டிங்கில் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. இவங்களோட மனசில் இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சும் இவங்க வந்து சொல்லாமல் இருக்கிறது, இல்லை உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாலும் இவங்க வந்து ஃபீல் வைஸ் வந்து ஹைட் பண்ணுறது, அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து சில ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்குது, அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இன்டென்ஷன் என்ன, இவங்களுடைய ட்ரூ இன்டென்ஷன் என்ன அப்படின்றது பார்க்கும்போது ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இவங்க யோசிக்கிறவங்க. அதே மாதிரி வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு இன்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க நினைக்கிற விஷயம், உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், உங்களை நினைக்கும் போது இவங்களால் வந்து ஃபர்தராக ஒரு மூவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இவங்களுக்கு வந்து தோணுது. அதனால் இவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு உங்கள் சைடில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபேமிலி வைஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், அது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்துட்டோம் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இங்கே வந்து இஷ்யூஸ் இருக்குது, இந்த பாயில் பொறுத்த வரைக்கும் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த பர்சன் வந்து ஒரு ஃபார்வர்ட் பண்ணுறதில்ல, பட் மனசில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அது கூட ஒரு மீடியம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பைல் 3 இந்த ஃபர்தர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட ஐடென்டிட்டி பார்க்கலாம். இந்த பர்சனுடைய ஐடென்டிட்டி கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. வா, ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல், ஒரு தைரியமான பர்சன். சூரியன் வந்து ஒரு ஆளுமை கொண்டவங்க, ஆதிக்கம் கொண்டவங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஐடி ஃபீல்டு, ஒரு ஒரு ஷார்ட் நாலேஜ் இருக்கிறவங்க, ஈஸியாக டக்குன்னு புரிஞ்சுக்கிறவங்க. அதே மாதிரி ஒரு ஒரு ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ஒரு இவங்க வந்து கான்சியஸாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பர்சனாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைட் அண்ட் வெயிட், இல்லை அவங்க ஒரு ஜைஜான்டிக்காக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் தெரியுது. ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க. இவங்க வந்து லியோ ராசி லக்னம், மேஷம் ராசி லக்னம், 1 சீரீஸ், 3 சீரீஸ், 9 சீரீஸ். ஓகே, சிலருக்கு வந்து இங்கே 7 சீரீஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் ஒரு 2 3
3 to 4 கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து ஒரு நேட்டிவ் தாண்டி வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் இவங்க வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு வந்து இவங்களுக்குன்னு ஒரு சரவுண்ட், எங்களுக்குன்னு ஒரு க்ரௌட், அப்படிப்பட்ட ஒரு 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 ஜாப் இல்லை பேஷன் இல்லை ஒர்க்கிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்களை சூழ்ந்து ஒரு மக்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சில சோஷியல் மீடியாவும் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு வந்து குக்கிங் நல்லா ஒரு தெரிஞ்சவங்க. ஸோ ஈவன் இது வந்து ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து அந்த பேஷன் இருக்கும், குக்கிங் பண்ணுறதுல ஒரு பேஷன் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்களுடைய சில டீச்சிங்கில் கூட இருக்கலாம், டீச்சிங் லைனில் கூட இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் தெரியுது. சில வந்து பத்திரிகை சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை வந்து பேப்பர் ஒர்க்ஸ், சில வந்து லாயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங் வைப் தான் தெரியுது. ஒரு எனர்ஜெட்டிக் வைப் தான் தெரியுது இந்த பர்சன் பார்க்கும்போது. பர்சனாலிட்டி வைஸும் நல்லா தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து உங்கள் மேலே என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி 2 of Cups வந்துருக்கு. வாவ். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து எப்படி இருக்காங்க, ஒரு எமோஷ்னல் வைஸ் உங்கள் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் தெரியுது. மேபி நீங்கள் 2 பேரும் கம்யூனிகேஷன் பண்ணிகிட்ருக்கவங்களா கூட இருக்கலாம். ஸோ ஒரு எனர்ஜி வைஸ் வந்து ஒரு பியூராக எனக்கு தெரியுது. இவங்க வந்து உண்மையாக உங்களை வந்து லவ் பண்ணுறாங்க, இல்லை இன்னும் வந்து சொல்லலை, பட் அந்த மாதிரியும் தெரியுது. சிலருக்கு வந்து இந்த பாயிண்ட் இருக்கும், சிலருக்கு வந்து ஓப்பன் அப் பண்ணியிருப்பாங்க, இந்த பர்சன் வந்து உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு எனர்ஜியும் எனக்கு வருது. சில வந்து இவங்க மிதுன ராசி லக்னமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க சார்ட்டில் வந்து மெர்க்குரி வந்து, அதாவது புதன் வந்து ஒரு ஹையர் எனர்ஜி தெரியுது. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் லைனில் கூட இருக்குது. அதாவது ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இல்லை வந்து சிவில் சம்மந்தப்பட்ட விஷயம், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதர் ஒரு பிஸ்னஸ் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள். மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன், லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை இவங்க ஃபேமிலி சைட் வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ வந்து கண்டிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கலாம். ஸோ டீம் லீடராக இருக்கலாம். ஸோ ஒரு கண்டிப்பாக 2 டிகிரி இருக்குங்க. 2 டிகிரி ஒரு எம்சிஏயில் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா, பிஸ்னஸ் சைடு அப்படின்னா சிஏ எம்பிஏலாம் படிச்சிருக்கிறதுக்கும் இவங்க வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக லாயராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் ஓரியன்ட் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதர் ஒரு கல்ச்சர், இல்லை அவங்களுடைய ஒரு புரிஞ்சவங்க, இல்லை வந்து அந்த தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதாவது பழக்கம் இருக்கும், அன்னோன் ஒரு பர்சன், அவங்களோட உங்களுக்கு வந்து ஒரு இது பிஸ்னஸ் ஃபீல்ட் அந்த இதில் கனெக்டட் இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங்கில் கனெக்டட் இருக்கலாம். ஸோ சம்திங் அந்த மாதிரியும் எனக்கு வருது. ஸோ நீங்கள் வந்து பொறுத்த வரைக்கும் இவங்களை வந்து ஒரு ஒர்க்கிங்கில் வந்து அங்கே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி தெரியுது. இல்லை படிக்கிற இடத்துல அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இவங்களுடைய ட்ரூ இன்டென்ஷன் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 2 கார்ட் பாசிட்டிவான கார்ட் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இன்டென்ஷன் பார்க்கும்போது நைட் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இங்கே வந்து என்னென்னா, நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். சிலர் வந்து சொல்லியிருக்கலாம், சிலர் வந்து சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்றது. இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வைஸ் வந்து இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்று, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பேலன்ஸில் கொண்டு போகணும். இவங்க வந்து சக்ஸஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த ரிலேஷன்ஷிப். செகண்ட் திங் வந்து இவங்க சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு இவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேலன்ஸில் இருக்குது, கண்டிப்பாக அதுக்குரிய டைமிங் வரும்போது இவங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி 2 பாயிண்ட் இங்கே எடுத்துக்கலாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு சைட் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா சொல்லியிருப்பாங்க, இது வந்து நெக்ஸ்ட் லெவல், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பேலன்ஸில் எப்படி இருந்தாலும் 2 பாயிண்டில் இருந்தாலும் இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ ஒரு தரப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வெயிட் பண்ணுறாங்க, அந்த டைமிங்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட எனர்ஜி தான். ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கார்ட் வந்து இருக்குங்க. இதுதான் உங்களுடைய ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.